Hey, hi guys. Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேக்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். எல்லாம் தள்ளி போங்க. என்னாச்சு தள்ளுங்க. திடீர்னு வாங்கி விழுந்துட்டாரு. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. இவனும் என்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டானே. இவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன். இவர் என்ன ஃப்ரெண்டு தான். இவர் டென்னிஸ் பிளேயர் வேற. நல்லா என்னாரு, எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? இல்லை இது ஹார்ட் அட்டாக் இல்லை. வேற என்ன? இவர்கிட்ட உடம்புல ஏதோ விஷம் ஏறின மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ பாம்புட விஷம் ஏறிக்குமோன்னு தோணுது. அப்படின்னா நான் கலந்த விஷத்தை இவன் குடிக்கலையா? எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அவருக்கு ஒன்றும் இல்லை. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. ஓகே ப்ளீஸ். நீங்கள் எல்லாரும் இதை மறந்துட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. நீ அப்செட் ஆகாத. கெட்டதில் கூட நல்லது ஒன்று நடந்துக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். லக்கிலி டாக்டர் பக்கத்தில் இருந்தார். நம்ம நிறைய பேரை இன்வைட் பண்ணிக்கோம். நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பாம்பு விஷம்னு சொல்கிறாங்க. பாம்பு எப்படி இங்கே வரும்? வராமையாக கடிச்சிக்கும். அதுவும் வேறு டாக்டர் பயங்கரமான விஷம்னு வேற சொன்னார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாம்பு தப்பு பண்ணவங்க தான் கடிக்கும்னு சொல்லுவாங்க. பாம்பு ஒரு அமைதியான பிராணின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை கடிக்க தான் செய்யும். தப்பு இன்னைக்கு நேற்று பண்ணணும்னு அவசியம் இல்லையே. என்னைக்காவது பண்ணதுக்கு அது இப்போ கடிக்க வேண்டிக்கலாம். ஏன்னா பாம்பு என்றைக்குமே கருப்பு வைக்கும்னு சொல்லுவாங்க. ஏய், யார் இவங்க? யார் இன்வைட் பண்ணி இவங்க வந்திருக்காங்க? அது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க தனியாக தான் வந்துட்டாங்க. இந்த முறை நீ என்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் அடுத்த முறை உன்னால் தப்பிக்கவே முடியாது. உன் கதையை நான் முடிப்பேன். இப்போ கார்த்திக் தான் பேசினான். 10 மினிட்ஸில் இங்கே வந்துடுவானா. வந்த உடனே என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை, இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போவதில்லை. வை? ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு சாங்கியத்தை செஞ்சே ஆகணும். இன்னும் என்ன செய்யணும்? ஏன் புரியலையா? ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறீங்க? இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிக்க வேண்டியது தானே. கெஸ்ட் எல்லாரையும் வர வச்சாச்சு. கார்டில் வேறு டைமை பிரிண்ட் பண்ணியாச்சு. என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னா நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கணும்ல. நான் சொல்கிற மாதிரி இந்த யாகத்தை நடத்தலைன்னா நம்ம யாரோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அண்ணி, நீங்கள் என்ன இன்னும் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? இந்த யாகங்கிறதுலாம் மூட நம்பிக்கை. ஃபேஷன் டெக்னாலஜின்னு இந்த காலத்தில் எல்லாம் மாறி வந்துக்கிட்டு இருக்குது அண்ணி. இந்த நேரத்தில் யாகம்னா அதெல்லாம் நம்புவாங்களா யாராவது? ரம்யா, அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. என் ஃபேமிலியை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன். அண்ணி, நீங்கள் செய்ய வேணான்னு நான் சொல்லலை. நீங்கள் கடவுளை கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருந்து வர சொல்ல ஒரு பூஜையை போட்டோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன பூஜையை போட்டுருவோம். அதை விட்டுட்டு யாகம் அது இதுன்னு. யாகம் நடந்தே ஆகணும் ரம்யா. இங்கே நம்ம வந்து ஒரு நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தியா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவர் இப்போ உயிர் போகிற நிலைமையில இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சிங்களா? நீங்கள் எல்லாரும் அந்த விஷயத்த மறந்துட்டீங்க. இது அத்தனையும் அந்த சம்பவத்தால் தான். இதுக்கு மேலே என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன ஹரிஷ் இது? கொஞ்சம் அன்னைக்கு சொல்லி புரிய வையேன். எப்போ நடந்த விஷயத்த இப்போ நடந்த சம்பவத்தோடு இணைச்சி பேச வேணாம். சேர்த்து வச்சு பேசலை. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அந்த விஷயம்தான் நம்மளை இன்றைக்கு வரைக்கும் விரட்டி வந்துக்கிட்டு. எல்லாரும் நிறுத்துங்க. பழைய கதையை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சொல்லலைன்னா உன் பையனுக்கு தெரியாம பேத்துருமா? ஏற்கனவே அவன் தினமும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்றது? எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறவா? டேம் இட். அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சுன்னு தெரியல. நான் என்ன ஆனேன்னு எனக்கே தெரியல. உங்களை வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கார்த்திக் இப்போ என்ன ஆனதுன்னு தெரியல. புரியல. அது என்னன்னா,
நேற்று கார்த்திக் ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்தான். இன்னைக்கு அவன் என்னன்னா ஒரு கார் டிரைவராக வந்தான்ல. வளர்றனா இல்லையா? நீங்கள் எப்போவும் எனக்கு முதலாளி தான். டிரைவர் எல்லாம் சொல்லாதீங்க. நான் உள்ளே போன எனக்கு நிறைய வேலை இருக்குது. எவ்வளோ நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு தடவையும் என்னை வெயிட் பண்ண வச்சு அழ வைக்கிறதே உனக்கு வேலையாக போச்சுல்ல. நான் ஒன்றும் வேணும்னு செய்யலை. வண்டி ரெடியாக லேட் ஆகிட்டு. ப்ளீஸ் அழாத. உனக்கு என்ன சொல்லிடுவேன். ஆனால் ஒன்று அனுப்பிட்டு நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் ஆகிக்கேன். ஏன்? நாம் இங்கே வந்ததுலேருந்து இங்கே என்னென்னமோ நடந்துட்டிக்குது. அன்னைக்கு உன் உயிருக்கு ஆபத்தாகிட்டு. நேற்று பார்ட்டியில் டென்னிஸ் சாம்பியன் ராம் அங்கிளுக்கு ஆல்மோஸ்ட் செத்து போய்த்து பாரு. ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்குற? ஒரு விஷயம் 2 விஷயம்னா சொல்லலாம். அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்கி. என்னன்னு சொல்லு. என் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆகிட்டு. ஓ காட், இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அவஸ்தைப்பட்டுட்டிருக்காரு. ஆனால் உனக்கு உன் ட்ரெஸ் தான் இம்பார்ட்டன்ட்ல. அது இல்லை, என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸுங்கிறதால தான் வருத்தம். ஓ காட், வேறு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டியில் என்னாச்சுன்னு சொல்லு. அது கார்த்திக் ஒன்றும் நடக்கலை. அது ராமு சாருக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிட்டு. அவ்வளோதான். இட்ஸ் ஓகே நவ். கார்த்திக் உன்னோட என்கேஜ்மெண்ட் முடியட்டும். அதுக்கப்புறம் தான் நிறைய கேம்ஸ் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நீ தனியால் ஆகிக்கலாம். உன் டிசிஷன் என்னவா இருந்தாலும் சங்கவியை கலக்காமல் எடுக்கவே கூடாது. சங்கவி லைக் மை டாட்டர். ஸோ அவளை கஷ்டப்பட்டாதடா. டேடி இன்னும் மேரேஜே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சா? நான் விஷயம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தான் தெரியுமே. கார்த்திக், அந்த கேட்ரிங் வேலைக்கு வந்துக்காலே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை நீ பார்க்குற பார்வையே சரியில்லையடா. டேய் வேணாடா, கண்டினியூ பண்ணார விட்டுரு. டேட் கொஞ்சம் சும்மா இருங்க. உன் உயிரை காப்பாற்றினாளா? உயிரை காப்பாற்றினவளுக்கு தேங்க்ஸ் தாண்டா சொல்லணும். நான் உன் பார்வையை கவனிச்சேன், ஆனால் அது தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இல்லையே. மனசுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு எண்ணம் ஓடுது போல இருக்கே. டேட் இது கொஞ்சம் ஓவர் திங்கிங்காக தெரியல. கார்த்திக், இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை என் பிள்ளையா மட்டும் பார்த்தது இல்லைடா. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உன் மேலே எனக்கு அக்கறை ஜாஸ்தி. அதனால் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கள். ஒருத்தனுக்கு எப்போ லைஃப்பில் மேரேஜ் ஆகுதோ அந்த செகண்டில் தான் அவனுக்கு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி நீ செய்கிறதெல்லாம் பேச்சுலர் லைஃப்க்கு ஓகே. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் வேணாடா. பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டை நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன ப்ராஃபிட்டுங்கிறது நம்ம கண்ணை மூடி துவக்கிறதுக்குள்ளே மறைஞ்சிடும். ஆனால் மேரேஜ் அப்படி கிடையாது. உன் லைஃப் லாங் கிடைக்க போகிற ப்ராஃபிட் தான் சங்கவி. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் என் லைஃப்பில் இவ்வளோ தூரம் வாழ்ந்ததுக்கு காரணமே உங்கள் அம்மா தான். டேட், இப்போ தான் நீங்கள் லைஃப்லேயே வந்திருக்கீங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? மரியாதை இழந்த, நிறைய நஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கௌரவத்தையும் இழந்தேன். என்ன சொல்கிறீங்க? என்னடா இவ்வளோ நேரம் சொன்னது உனக்கு கேட்கலையா? இவ்வளோ கதையும் கேட்டுட்டு நீ எல்லாம் நைட்டில் தான் வருமானு கேள்வி கேட்குற. ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு வா, என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆகுது. குயிக். எஸ் பாஸ். அடடா, சும்மா தூக்குது. அழகாக சொன்னேன். ஓ, எனக்காக ஒரு ட்ரிங்கை கொண்டு வாங்க. ஹலோ சார், நாங்கள் டான்ஸர்ஸ். அப்படியா? அப்போ டான்ஸ் ஆடிட்டே போய் ட்ரிங்கை கொண்டு வாங்க. நீ தாண்டி அழகி. முன்னாடி ஆளுங்கெல்லாம் நிற்கவே முடியாது. கை ஆயுது ரப்பர் மாதிரி வளன்னு இணையதளத்துக்கெல்லாம் வருது. நான் பாடுவேன்னா நீ ஆடுவியா? 2 பேரும் கொண்டாடுவோமா? அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கியா?
சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அங்க பாத்தியா? அவட கை அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. யார சொல்றீங்க? அங்க யாருமே இல்லையே. எனக்கு தான் மப்பு அதிகமாகிட்டு போலேக்கி. உங்க பிரசாதத்தை நான் என் கையில வச்சுக்கேன். ஆனாலும் என் மனசுல நிம்மதி இல்லை. அவ்வளவு வேதனைகள் நிறைஞ்சிருக்கு. என் முன்னோர்கள் வாழ்ந்த அரண்மனையில இந்த பையன் என்கேஜ்மெண்ட்டை நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த அரண்மனைக்குள்ள நாங்கள் எப்போ கால் எடுத்து வச்சோமோ அப்பத்துலேருந்து என் குடும்பத்து ஆளுங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. என் குடும்பத்தை எந்த ஆபத்தும் நெருங்காம நீங்கள் தான் காப்பாற்றணும். சித்தி, போகலாமா? நான் தினமும் ஹார்ட் யோகா பண்ணுவேன். நீங்கள் சொல்ல வந்தது ஹார்ட் யோகா தானே? சொல்ல வந்த விஷயத்த அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதை எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரையும் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. டெம்பரேச்சரை 45 டிகிரிக்கு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் யோகாவே செய்வோம். அந்த டெம்பரேச்சரை நான் ஊற்றி தான் தாங்கிப்பேன். அது வேறு யாரும் தாங்க முடியாதுன்னு அதை குறைச்சிட்டாரு. இன்னொன்று சொன்னார், என்னை வச்சுக்கிட்டே, இங்கே பாரு ரம்யா, இங்கே நீ ஒருத்தி இருந்தாலே போதும், இந்த ரூம் டெம்பரேச்சரே வேணான்னு சொல்லிட்டாரு. ஆண்டவனுக்கு தெரியாதா யாரை சேர்த்து வைக்கணும்னு? ஒரு பக்கம் என் குடும்பத்தில் பிள்ளைக்கு போட்டியாக அப்பா பெரிய பாடி பில்டராக ஆகிட்டாரு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தான் போட்டி போலேக்கி. ஓ, இப்படியே ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா எப்படியோ ஒரு படத்தில் ஹீரோயினாக புக் ஆகிடுவீங்க. நல்லா சொன்னீங்க. யமுனா அன்னைக்கு விஷயமே தெரியாது போலேக்கி. ஏற்கனவே எனக்கு நிறைய ஆஃபர் வந்துட்டு ஸ்விம்லேருந்து. ஆனால் நான் தான் இப்போ வரைக்கும் வேணான்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அதுக்கான வயசு எனக்கு இன்னும் வரையில்லை. தொகைக்கெல்லாம் தப்பில்லை, ஆனால் அது வெளியே தெரியக்கூடாது. அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே வச்சுக்கணும். இந்த வயசில் என்ன பாரு எவ்வளோ டீம் ஆகிக்கண்ணு. ஒன்றை பாரு, கார் டயரை மடியில் கட்டி வச்சுக்க, மூச்சை இழுத்து புடி. அக்கக்கா, இந்த பேசுகிறதோட தாங்க முடியல. ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போட்டுட்டு பொய்யா சொல்லிக்கிட்டீங்க. என்னச்சிக்கா? இப்போ நான் பாம்புடைய சத்தத்தை கேட்டேன். எனக்கு கூட கேட்டுச்சிக்கா. கேட்டுச்சுல, அந்த புஷ் இதில் இது வருது. சும்மா இரு, இப்போ கூட எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சு. ஒருவேளை அந்த ரஹ்மான் கடிச்ச அந்த பாம்பு கூட இன்னும் நம்ம வீட்டில் தான் இருக்கோ என்னமோ. அக்கா, என்னக்கா நீ வேற புரியாத மாதிரி பேசுகிற? ஆளுங்களை பார்த்தா பாம்பு ஓடிடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்காக இங்கே கூடிக்கோமோ அந்த விஷயத்துக்காக பியூட்டிஃபுல் கப்பல் வந்துட்டிருக்காங்க. மை குட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு குடும்ப சார்பாக நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். சியர்ஸ். இது எங்கிட்ட பரம்பரை அரண்மனை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மரம் எவ்வளோ தான் பூத்து காயெல்லாம் கொடுத்தாலும் இந்த வேருக்கு தான் பெருமை. அந்த மாதிரி தான் நானும் என் வேரோட இணைய வண்டிக்கா. என்னடா இவன் லெக்சரர் ஸ்டார்ட் பண்ணிட்டானேன்னு பார்க்குறீங்களா? என் ஃபேமிலி பற்றின விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா விஷயங்களும் நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ணி வாங்க அண்ணி, வந்து ஜோலியாக டான்ஸ் பண்ணுங்க வாங்க. ஏய் யாருன்னு? ஏன் ஓடுற? ஓடாத, மரியாதையா அங்கேயே நெல்லுன்னு சொல்றேன்ல. ஓடாத, எதுக்கு நீ என்ன பார்த்து ஓடுற? யமுனா, பாம்பு இங்கே என்ன பண்ணிட்டீங்க? என்னங்க என்னங்க என்னங்க, அந்த பொண்ணு பாம்பா மாறிட்டா. என்னாச்சு உனக்கு? இதை பார்த்து உளர்ற? நான் உளர்றேன்னா அங்கே கொஞ்சம் பாருங்க. எனக்கு அந்த பொண்ணு மேலே டவுட் வந்ததால தான் நான் இங்கே வந்தேன்.
உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அந்த கும்பலோட டான்ஸ் ஆடிட்டினாலே அவ தான் இவ. அவ என்னை பார்த்த உடனே பாம்பா மாறிட்டா. அதை என் கண்ணால பார்த்தேங்க. இரு இரு இரு. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். என் கூட வராத. எங்க வேணாம். நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த பாம்பு தான் உள்ளைக்கு. அது வெளியே வராத அளவுக்கு நான் போட்டு போட்டுட்டேன். யாரும் இந்த கதவை திறக்க வேணாம். அப்புறம் நான் முடிவாக சொல்கிறேன். நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் நான் இந்த பாம்பை கொண்டுட்டு தான் வருவேன். எந்த ஒரு விஷயத்துலையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே இருக்க வேணாவா?